நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வல பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வல பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து ஒரு சிறப்பான தகவலை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமஸ்கிருதத்தினால் திரைப்படம் இயக்கப் போகிறேன் என்று பிரபலமான திரைப்பட நடிகர் மன்சூர் அலி கான் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவலை தந்திருக்கிறார்கள். அதோடு அது சம்பந்தமான சில அற்புதமான தகவலையும் இணைத்திருக்கிறார்கள். மன்சூர் அலி கான் ஒரு சிறப்பான நடிகர் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. இவர் முதல் திரைப்படத்திலேயே பல திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகராகத்தான் அறிமுகமானார். இவர் நடித்த கேப்டன் பிரபாகரன் பிரமிக்க வைத்த ஒரு நடிகர் மன்சூர் அலி கான். ஆர்.கே. செல்வமணி அவர்களுடைய கண்டுபிடிப்பு. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்த் திரைப்படங்களிலே ஒரு மறுக்கப்படாத 10 படங்களை எடுத்துக்கொண்டால் அதில் முதல் படம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அமைந்தது. ஆர்.கே. செல்வமணிக்கும் புகழையும் ஒரு வித்தியாசமான இயக்குனர் என்ற பெருமையும் பெற்று தந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். இந்த இருவருக்கு அடுத்தபடியாக கேப்டன் பிரபாகரன் யாருக்கு திருப்பு முறையாக அமைந்தது என்று சொன்னால் மன்சூர் அலி கானுக்கு சொல்லலாம். சந்தன கடத்தல் வீரப்பன். அந்த வீரப்பனுடைய வேடத்தை ஏற்று அற்புதமாக வசனமாகட்டும், லியாக்கத் அலி கான் அந்த திரைப்படத்திற்கு வசனகர்த்தா இயக்குனர் என்றிருந்த லியாக்கத் அலி கான் அவர்கள் வசனத்தை அற்புதமாக ஒரு ஸ்டைலாக ஒரு வித்தியாசமாக பேசியிருப்பார் மன்சூர் அலி கான். அந்த படத்தில் தொடங்கிய அவருடைய நடிப்பு, வில்லன் கேரட் என பல படங்களில் தொடர்ந்தது. பல படங்களில் அவர் நடித்தார். சில படங்களில் கதாநாயகனாகவும் தோன்றினார். அதிலும் இவரே கதை, வசனம், இயக்கம், இசை, பாடல் என்று பல பொறுப்புகளை ஏற்று நீண்ட நெடிய தலைப்பை வைத்து ஒரு படத்தை தயாரித்தார். ராஜாதி ராஜராஜ குலோத்துங்கன் ராஜ மார்த்தாண்டன் ராஜ கம்பீரன் காத்தவராயன் கிருஷ்ண காமராஜன் என்ற படத்தை எடுத்தார். இந்த படம் சிறப்பாக வந்தது. இந்த படத்திற்கு இயக்கம் யார் என்று சொன்னால் மன்சூர் அலி கான். இந்த படத்தினுடைய கதை வசனம் யார் என்று சொன்னால் மன்சூர் அலி கான். இந்த படத்தில் இசை யார் என்று சொன்னால் அதுவும் மன்சூர் அலி கான் தான். இசையமைத்து வாணி ஜெயராம், சந்திரபோஸ், சொர்ணலதா, டி.எஸ். ராகவேந்தர் ஆகியோரை பாட வைத்து அந்த படத்தில் சிறப்பான பாடலை கொடுத்திருப்பார். சில்க் ஸ்மிதா, டிஸ்கோ சாந்தி ஆகியோருடன் ஒரு பாடலுக்கு ஆடியிருப்பார்.
டிப்டாப் தமிழம் ஆல்பம் என்ற ஒன்றையும் இசையமைத்து அவர் செய்திருக்கிறார். இப்படி பல புதுமைகளை செய்து கொண்டு எப்போதுமே ஆக்டிவாக திரைப்படத்தில் ஆகட்டும், தமிழக மக்கள் மத்தியிலாகட்டும் பேசும் ஒருவராக, புகழும் ஒருவராக, இன்னும் சிலர் அவரை ஏசும் ஒரு நடிகராக, இப்படி அவர் பவனி வந்து கொண்டே இருக்கிறார். இதோடு விட்டாரா, அரசியலிலும் புகுந்து அங்கேயும் ஒரு இயக்கத்தை தொடங்கி பல கட்சிகளிலும் இணைந்து தேர்தல் களத்திலும் குதித்து தன்னை நிலைநாட்டி பேசும் பொருளாக மக்கள் மத்தியிலே இன்னும் அவர் புகழோடு இருப்பதாக சொல்லிக்கொண்டு நடித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞன்தான் நம்முடைய மன்சூர் அலி கான். மன்சூர் அலி கான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி அவர் எல்லா முன்னணி நடிகர்களோடும் நடித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு படையப்பா என்ற ஒரு திரைப்படத்தில் சிறு வேடமானாலும் கலக்கி இருப்பார். இதை போல விஜயகாந்த் அவருடைய திரைப்படத்தில் அதிகளவு தோன்றி நடித்திருப்பார். கமலஹாசன், இளைய தளபதி விஜய், அஜித் என்று எல்லா நடிகர்களும் நடிக்கும் படங்களில் நடித்து ஒரு ரவுண்டு வந்தவர்தான் மன்சூர் அலி கான். அந்த மன்சூர் அலி கான் இடைக்கு இடை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த அவரே தயாரிக்கும் படங்களையும் எடுப்பார். ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பதுதான் மன்சூர் அலி கான். மன்சூர் அலி கான் ஆம், இப்போதும் ஒன்றை சொல்லி இருக்கிறார். தமிழ் என் தாய்மொழி, மூத்த மொழி, தொன்மையான மொழி. கலைஞனுக்கு மொழி, இனம், நாடு வித்தியாசம் கிடையாது. அந்த வகையில் சமஸ்கிருதம் ஜாதி பிடித்திருந்த பரதநாட்டியம், குச்சிப்பிடி நடனம் அசைவுகளுடன் சிவத்தாண்டவம் ஆடவும் சமஸ்கிருதம் பொருந்தியதாக இருந்தது. அதனால் அகம் பிரம்மஸ்தி இந்த ஆல்பத்தில் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி இருக்கிறேன் என்று அப்படி ஒரு ஆல்பத்தை எடுத்து ட்ரெய்லராக வெளியிட்டிருக்கிறார். அது மிக விரைவில் முழு ஆல்பமாக வெளிவரவும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னணி நடிகர்களை வைத்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலே ஒரு படத்தை விரைவில் இயக்க இருக்கிறேன். முன்னணி நடிகர்களை வைத்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலே ஒரு படத்தை விரைவில் இயக்க உள்ளேன். அந்த படம் வான் இந்தியா படமாக தமிழகம் எங்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் நான் வெளியிடுவதற்கான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று மன்சூர் அலி கான் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே புரட்சியும் புதுமையும் செய்து கொண்டிருக்கின்ற மன்சூர் அலி கான் இதையும் செய்வார், இதிலும் வெற்றி பெறுவார். அவருடைய திறமை, சாதனை சரித்திரம் சொல்லும் என்று மன்சூர் அலி கான் அவர்களை வாழ்த்தி நமது செய்தியாளர்கள் சென்னையிலே இருந்து சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் திரு ரவி அவர்களோடு இணைந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் நான் சொல்ல சொல்ல நமது நகர்வள பகுதியில் நான் சொல்லுகின்ற காட்சிக்கு ஏற்ற அந்த படங்களையும் போட்டு அற்புதமாக நமது நகர்வள பகுதியில் சிறப்பான ஒரு நகர்வளமாக மாற்றி அமைத்திருக்கின்ற நமது தம்பி
எடிட்டர், ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் நமது பிரசாத் அவர்கள் இதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர்கள் ஆசா அமீத், சென்னை ரவி, பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நமது நேயர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி தெரியாத இடங்களில் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் இதுபோன்ற செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு கட்டணத்தை கட்டித்தானே நீங்கள் உங்கள் வீட்டில் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் அவர்களிடம் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் என்எம் டிவி பகுதியிலே உடனுக்குடன் காண்பதற்கு இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டும் யாராலும் கண்டுகளிக்கலாம் என்று சொல்லி, இந்த செய்தியிலே நாம் மன்சூர் அலிகானை பற்றி சொல்லி இருக்கிறோம். மன்சூர் அலிகான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், அவர் நடித்த திரைப்படங்களை வரிசைப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த செய்திகளை சிறப்பாக நமது செய்தியாளர்கள் ஆசா அமீத், ரவி அவர்கள் வழங்கியிருக்கிறார்களா? நமது செய்தியாளர் எடிட்டர் பிரசாத் அவர்கள் இதை சிறப்பான ஒரு செய்தியாக தந்திருக்கிறாரா? நான் செய்திகளை வர்ணனையோடு சொல்லியிருக்கிறேனா என்பதை பற்றி கமாண்ட் யூடியூப் பகுதியிலே, கமாண்ட் பாக்ஸ் பகுதியிலே தயவு கூர்ந்து அன்போடு கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை. அன்பில்